நம்ம தோட்டத்தில் வளர்றத நம்ம வீட்டில் வேலை செய்யுங்களா சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் எப்பவுமே பழம் பழுத்துச்சுன்னா நாங்கள் தான் டேஸ்டே பண்ணுவோம் எல்லாமே. அதனால நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே அக்கா ஷேர் பண்ணிக்குவாங்க. பாரு தெலுங்கவா. இன்றைக்கி நான் ஒரு 2 சாரீ இந்த மாதிரி எடுத்து பெட்டு மேலே விரித்து வச்சுருக்கேன். அது எல்லாமே இப்போ எருவாக ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு பாருங்கள். புதுசாக போட்டிருக்கிற பாக்கு மட்டையுமே இந்த உருண்டைகளை இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். அப்படியே வேகட்டும். ஒன்றுன்னா போட்டுடலாம். நல்லா கெட்டி பழம் ஆட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேங்காய் பழம் விட்டுற வேண்டியது தான். குக்கு வித்து கோமாளியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குதுல்ல, கம்பூருண்டைங்கிறாங்கள, அந்த கம்பூருண்டை தான் இன்னொரு ட்ரிப்பு கேட்டு வாங்கி சாப்பிட்றான்னா அப்போ பார்த்துக்குங்களேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. எல்லாருக்கும் வணக்கம். இது நம்ம காக்கை கூட்டம். லஞ்சு பாக்ஸ் எடுக்கும் போது தான் அடுத்த முன்னாடி நாள் லஞ்சு பாக்ஸ் எடுத்து வைக்கிறேன். இப்படி தான் இருப்பீங்களாடா பசங்க? இன்னைக்கு கொடுத்துருக்கோன்னு இன்னைக்கு தான் கையில் சிக்கிக்குது. இன்னைக்கு தான் சிக்கிருக்குது. சரிம்மா. பாய். பாய். இன்றைக்கி நான் ஒரு 2 சாரீ இந்த மாதிரி எடுத்து பெட்டு மேலே விரித்து வச்சுருக்கேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் எப்போவுமே பட்டு சாரீ அடிக்கடி இப்படி எடுத்து நல்லா விரித்து விட்டுறணும். இப்படி ஏகத்துக்கு மூணான்னு விரித்து விட்டுட்டு ஒரு ½ டே கூட விட்டுறலாம். காலையில் எடுத்து விரித்தா நான் சாயந்தரமாக என் பையன் வரத்துக்குள்ளே எடுத்து மடித்து வச்சுருவேன். அப்படி விரித்து வச்ச மாதிரி தான் இந்த மடிப்பு அப்படியே மடிப்பாகவே இருக்காமல் மறுபடியும் மாற்றி மடித்து நம்ம திருப்பி வச்சிடணும். அப்போ தான் சாரீ எதுவுமே ஆகாது. ரொம்ப நாளைக்கு நம்ம அப்படியே புதுசு போலேயே வச்சிட்ருக்கலாம். சரிங்களா? இன்றைக்கி எனக்கு அந்த வேலை தான். ஒரு 2 சாரீ இந்த வாரத்தில் 2 சாரீ எடுத்து போட்டிருக்கேன். இனி ஒரு 10 நாள் கழித்து மறுபடியும் வேறு ஒரு 2 சாரீ போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அதனால் இன்றைக்கி போட்டதை உங்களுக்கு பார்த்தாக்கா உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். சரி, நாமளும் இந்த மாதிரி ஒரு 2 சாரீ எடுத்து போட்டு வைக்கலாம் அப்படின்னு. அதுக்கு தான் இன்றைக்கி காட்டுறேன். நான் 2 சாரியை காய போட்டு வச்சாச்சு. இன்றைக்கி நம்ம பலாப்பழத்தை நம்ம மரத்தில் காய்ச்சி இல்லைங்களா, அதுதான் இன்றைக்கி எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம தோட்டத்தில் இருக்கிறவங்க, நம்ம ஆஃபீஸில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஆளுக்கு 4 பழமாக பிரித்து கொடுத்துருவேன். எப்பவுமே இப்படி தான். ஏன்னா இந்த ஒரு பழம் 2 பழத்தை வச்சு நம்ம என்னத்தக்கணும் விற்கவா முடியும்? அதெல்லாம் இல்லை. அது இல்லாமல் நம்ம தோட்டத்தில் வளர்றத நம்ம வீட்டில் வேலை செய்யுங்களா சாப்பிட்டு பார்க்கணும் இல்லைங்களா? அதுக்கு தான் எப்பவுமே பழம் பழுத்துச்சுன்னா ஆளுக்கு 4 கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா இருந்தால் கவரில் போட்டு கொண்டு உங்கள் பிள்ளைங்களுக்கு கொடுங்கடி அப்படின்னு கொடுத்து விட்டுருவேன். ஏன் இதை சொல்கிறேன்னா, அன்றைக்கி என்ன சொன்னீங்க, இந்த ட்ராகன் ஃப்ரூட்டை நான் பறிக்கும் போதே அந்த பெரியவருக்கு கொஞ்சம் கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியதே இல்லை. நான் எப்போவுமே எல்லாத்தையும் ஷேர் பண்ணி எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க சாப்பிட்டது போக தான் விற்கிறதுக்கே கொடுப்பேன் நான். சரிங்களா? அது நாங்கள் தான் டேஸ்டே பண்ணுவோம் எல்லாமே. அதனால நீங்கள் எதுவுமே சொல்ல வேண்டியதே இல்லை, எல்லாமே அக்கா ஷேர் பண்ணிக்குவாங்க. பாரு தெலுங்கவா. ஏன்னா நம்ம வீட்டில் காய்க்கிற பழத்தை நம்ம வீட்டில் இருக்கிற பிள்ளைங்க சாப்பிட்டு பார்க்கணும்ல, அதுக்காக எல்லாத்தையும் ஷேர் பண்ணி கொடுத்துட்டு அப்புறம் அதில் எக்ஸ்ட்ரா காய்க்குது அப்படிங்கும் போது தான் அதை வெளியில் கொடுப்பேன். சரிங்களா? அதனால் இன்றைக்கி நம்ம ஆஃபீஸில் நம்மக்கிட்ட ஒர்க் பண்ணுற அத்தனை பேருக்குமே இப்போ ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அதனால தான் இதை ஷேர் பண்ணுறதே உங்கள்கிட்ட காட்டுறேன். ஏன்னா இதை காட்ட மாட்டேன், நம்ம அப்படி கொடுக்குறதெல்லாம் காட்ட மாட்டேன் நான் எப்போவுமே. நீங்கள் ஒருத்தர் சொன்னதுனால இதை நீ காட்டுறேன். ஓகே, சாப்பிடுமா. கொஞ்சம் எங்கள் தம்பி வீட்டுக்கு கொடுப்பேன், கொஞ்சம் எங்கள் கொழுந்தனார் வீட்டுக்கு கொடுப்பேன். அப்படி தான் அவங்க காய்க்கிற காயை எங்களுக்கு கொடுப்பாங்க. இப்படி தான் ஆளுக்கு கொஞ்சம் பக்கத்தில் தோறும் கிராமத்தில் எல்லாருமே அவங்க எங்கே கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கும். பாருங்க, இன்னைக்கு இவ்வளோ முருங்கைக்காய் காய்ச்சிருக்குது. இப்போ இவ்வளோ முருங்கைக்காய் நாங்கள் என்ன பண்ண முடியும்? வரீங்க போகிறீங்கன்னு எல்லாருக்கும் ஆளுக்கு 4 காய் கொடுத்து விட்டுற வேண்டியது தான். கடைக்கு கொடுத்தா 50 பைசாக்கு 1 ரூபாய் கேட்பாங்க. அதை வாங்கி என்ன பண்ண முடியும்? அதனால் இந்த பொண்ணுங்களுக்கு ஆளுக்கு 4 கொடுத்து விட்டுருவேன். அது போக வீட்டுக்கு யார் வந்தாலும் இந்தாங்க 4 காய் தூக்கிட்டு போங்கன்னு கொடுத்து விட்டுருவேன். சரிங்களா? அதனால் ஷேரிங் இஸ் த பெஸ்ட் கேரிங். நீங்களுமே இது மாதிரி ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம தோட்டத்துக்கு போகலாங்க. போய் ரொம்ப நாள் ஆச்சு. முதல்ல இந்த வல்லாரக்கீரையை காட்டுறவங்களுக்கு இந்த தென்னை மரத்துக்கிட்ட தான் வச்சுருக்கேன். பாருங்களேன், அப்படியே எவ்வளோ பெருசு, எவ்வளோ வளர்ந்து போச்சுன்னு. நல்லா இப்போ நல்லா மழை பெஞ்சிட்டே இருக்கிறதுக்கு நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. நம்ம கொத்தமல்லி தழை கூடயே இது கொஞ்சம் கிள்ளி போட்டு அப்படியே சட்னியாக அரைச்சிக்கலாம். பாருங்கள், புதுசாக துளிர் வர அப்படியே படந்துட்டு வருது பாருங்களேன். இதில் அந்த புது துளிர் அழகாக வந்துருக்குல்ல, இதெல்லாம் தான் புதுசாக படந்து வர துளிருங்க. இன்னும் விட்டால் இந்த பக்கம் எல்லாமே நல்லா துளிர் வந்துடும்.
சூப்பராக படர்ந்து வந்துருச்சு. அதுவும் இன்னும் கொஞ்சம் கலர் மாறணும், க்ரீன் கலராக மாறணும். இது வந்து கொஞ்சம் வெளுத்த கலராக இருக்குது. இன்னும் கொஞ்சம் எருவெலாம் கொஞ்சம் கொட்டிட்டோமா தான் கலர் க்ரீனாக மாறணும். க்ரீனாக இருந்தால் தான் நல்லா சத்தாக இருக்குதுன்னு அர்த்தம். இதுதான் நான் சொன்னேன் தைல துளசி. நான் வீடியோவில் காட்டியிருப்பேன் இல்லைங்களா, அது நல்லா இருக்குல்ல. இது பாருங்க, போன இடமெல்லாம் பதியம் போயிட்டே இருக்குது. இன்னும் கொஞ்சம் பெருசாகட்டும் செடி, அதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் பதியம் போட்டு கொடுக்குறேன். நல்ல வாசமாக இருக்குதுங்க. ஒரு தலையை மோந்து பார்த்தோமாவே போதும். நம்ம தாத்தா இன்னைக்கு பாக்கு தோட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்காரு, போய் பார்க்கலாம். பிரின்சஸ் வெயின் இந்த செடி தான் வச்சுருக்கேன் இந்த பந்தலுக்கு. பிரின்சஸ் வெயின்னு சொல்லிட்டு. அப்படின்னா பாருங்களேன், இந்த பந்தலுக்கு கீழே இப்படி இந்த மாதிரி தான் ஒரு இது வந்து தொங்கும், நரம்பாட்டம் தொங்கும். அதுதான் இந்த செடியோட ஸ்பெஷலு. இது வந்து பந்தல் ஃபுல்லாகவே தொங்கும். அங்கேருந்து பார்த்தோமா வெறும் அப்படியே சீரியல் பல்ப் எப்படி ஒன்று தொங்க விட்டமாக இருக்கும். பல்ப்பு எரியும், ஆனால் இது வந்து அப்படியே ஒரு நரம்பாட்டம் தொங்கும். அப்படியே போகும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்கறதுக்கே அழகாக இருக்கும். நிறைய நிறைஞ்சதுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஃபுல்லாக நெருக்கமாக தொங்க ஆரம்பித்ததுக்கப்புறம் காட்டுறேன். இன்றைக்கி தாத்தாவுக்கு பாக்குத்தோப்பில் தான் வேலை. என்ன வேலை அப்படின்னா, நம்ம தென்னை மட்டைங்கள் எல்லாம் பொறுக்கி இதில் தான் போட்டு வச்சுருக்கோங்க நம்ம பாக்குத்தோப்பில். இதை தான் மெயினாக உங்ககிட்ட காட்டலான்ட்டு வந்தேன். தென்னை மட்டைங்களை, பாக்கு மட்டைங்க எல்லாமே நம்ம பாக்குத்தோப்பில் தான் போட்டு வச்சுருந்தோம். அது எல்லாமே இப்போ வந்து எருவா ஆகட்டும்னு சொல்லிட்டு எல்லாம் கட் பண்ணி போட்டாச்சு. பாருங்கள், புதுசாக போட்டிருக்கிற பாக்கு மட்டையுமே வெட்டி போட்டுட்றாரு. இது எல்லாமே வந்து பையா மரத்து குச்சி. இதெல்லாம் இது வந்து இதுக்கு வச்சுருவோம், கொழு கொடுக்குறோம் இல்லைங்களா கொடிங்களுக்கு, அதுக்கு தான் இந்த குச்சிங்க. மற்ற எல்லாமே வந்து எருவுக்கு வந்து கட் பண்ணி போட்டாச்சு. விரவுக்கு ஆகிறது, விரவுக்கு இங்கே இருக்கிற பொண்ணுங்களை எடுத்துகிட்டு போக சொன்னால் அவங்க எடுத்துகிட்டு போயிடுவாங்க விரவுக்கு. மற்றபடி எல்லாமே வந்து இது வந்து கொழு நடுறதுக்கு இதெல்லாம் எருவாக போட்டாச்சு. இது கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் எரு வாங்கி போட்டிருக்கோம். அந்த எருவை வந்து விரைச்சி விட போகிறோம். இங்கே எருவு இருக்குது, எருவை விரைச்சி விட்டுறலான்னு. அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடலான்னு. சூப்பர். ஏன்னா வருஷத்துக்கு ₹1 எருவு போடணும் பாக்கு மரத்துக்கு, அதுக்கு தான். வெகு விரைவில் தென்னை மட்டைங்க அரைக்கிற மிஷின் வாங்கிட போகிறோம். பார்த்து வச்சிட்டோம், இன்னும் ஒரு 2 months வாங்கிடலான்ட்டு இருக்கோம். அது வாங்கிட்டால் அப்படியே பச்சை மட்டையவே எடுத்து அரைச்சிடலாம். அப்போ வந்து நமக்கு தொந்தரவு இருக்காது நமக்கு. பாக்குங்க எல்லாமே இப்போ வந்து ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் ஒரு 6 மாதம் போயிட்டால் இது அப்படியே குத்தைக்கு விட்டுடலாம். பார்த்தீங்களா, பாக்குங்க ஃபுல்லாகவே நமக்கு ஈல்டுக்கு வர ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தான் இப்போ வந்து எருவு போடுறது. ஓகே, அங்கே பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, குப்பையாக கிடக்குது. அதை தான் இப்போ ரெடி பண்ணுறாரு. பாக்கு மரத்துக்குள்ளார டிராக்டர் விட்டு ஓட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால தான் இப்போ டிராக்டர் விட்டு ஓட்டுறதில்ல. இப்போ மேக்ஸிமம் எதுவும் பூண்டுலாம் முளைக்கிறதில்ல, ஏன்னா எல்லாம் நிழல் வந்துருச்சு இல்லை, அதனால் அவ்வளோக்கு முளைக்கிறதில்ல. நல்ல நெருக்கமாக ஆனால் தான் முளைக்காமல் இருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பூண்டுங்கள்லாம் முளைச்சிட்டு இருந்துச்சு. பாருங்கள், இதெல்லாம் பூண்டு முளைச்சிருக்கு. இப்போல்லாம் எருவு கொட்டி கொஞ்சம் பூண்டுலாம் முளைக்காத அளவுக்கு பண்ணும். அதான். ஓகே, இன்றைக்கி வந்து விகாஸுக்கு வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து கம்பு பால் கொழுக்கட்டை தான் செய்ய போகிறேன். இப்போ இந்த குக்கு வித் கோமாளில் ரொம்ப ட்ரெண்டிங்காக போணுச்சு இல்லைங்களா, அதுதான். கம்பை வந்து வறுத்துட்டேன். கம்பை வறுத்து அது கூட ஏலக்காயும் சுக்கும் கொடுத்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டாங்க. பார்த்தீங்களா, இதுதான் கம்பு மாவு. இது நம்ம வந்து தோசை மாவு கூட போட்டு கலந்து நம்ம தோசை சுட்டுக்கலாங்கிறதுக்காக இது மாதிரி அரைச்சிட்டு வந்து வச்சுட்டேன். அதில் வந்து ஒரு 2 கரண்டி எடுத்தாச்சுங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்திக்கலாம். கொஞ்சம் இனிப்பு எடுத்து கொடுக்கணுங்கிறதுக்காக உப்பு சேர்த்தியாச்சு. அது கூட கொஞ்சம் நெய் விட்டுக்கலாம். அந்த உருண்டை பிடிக்கும் போது கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம நெய் விட்டுக்கிறோம், அவ்வளோதான். நெய் விட்டுட்டு இந்த மாவு வந்து நம்ம இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். சின்னதாக அந்த பால் கொழுக்கட்டைக்கு உருண்டை பிடிக்கிறோம் இல்லைங்களா, அது மாதிரி நம்ம நல்ல சின்ன உருண்டைகளாக பிடிக்கலாம். தேங்காய் பால், அதுக்கப்புறம் நான் வெல்லம் எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். இப்போ நம்ம இது உருண்டை பிடிச்சிட்டு நம்ம தண்ணியில் வேக வச்சோமா வேலை முடிஞ்சுது. நார்மல் தண்ணியை ஊற்றி நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாங்க. நான் இதெல்லாம் உருண்டை பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு.
மாவு பாருங்கள் சூப்பராக பிணைஞ்சாச்சு. கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த சைஸுக்கு நம்ம உருண்டைகளை பிடிச்சி போட்டோமாக்கா சரியாக இருக்கும். இந்த சைஸுக்கு நான் உருண்டைகள் எல்லாம் பிடிச்சிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. நல்லா அழகாக உருண்டைகள் வரும். அப்போ தான் நம்ம இதுக்குள்ளே அந்த எசன்ஸ் எல்லாம் இனிப்புலாம் இறங்கும். அதனால் சின்ன சைஸாக உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டைகள் எல்லாத்தையும் பிடிச்சாச்சுங்க. இப்படி நான் சொல்லிட்டு இப்போ போட்டு தரேன். இப்போ இந்த உருண்டைகளை வந்து இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டுடலாம். அப்படியே வேகட்டும். ஒன்று ஒன்றா போட்டுடலாம். இதில் நம்ம உப்பு போட்டிருக்கிறோம், கொஞ்சம் நெய் விட்டுருக்குறோம், அவ்வளோதான், வேறு எதுவும் போடல. அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணி நிறையாலாம் வைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் தண்ணி நிறைய வைக்க வேணாம். ஏன்னா நம்ம பாகு ஊற்ற போகிறோம் இல்லைங்களா, அதுவும் தண்ணியோட தான் இருக்க போகுது. பாகு வந்து எந்த பதமும் கிடையாது. சும்மா வந்து சர்க்கரையை, நாட்டு சர்க்கரையை வந்து வெள்ளத்தை நான் வந்து அச்சு வெள்ளம் இருந்துச்சு, அச்சு வெள்ளத்தை வந்து நல்லா உடச்சி விட்டு அதை வந்து இது மட்டும் கரைச்சிக்கிட்டேன். நான் கரைச்சி வடிகட்டிக்கிட்டேன். ஏதாவது தூசு துப்பு இருந்தால் வந்துடும்ன்ட்டு வடிகட்டிக்கிட்டேன். ஒரே நிமிஷம் தான். பாகு பாருங்கள் ரெடியாக இருக்குது. தேங்காய் பாலும் ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன். இப்போ நல்லா வெந்துக்கிட்டே இருக்குது பாருங்க, சூப்பராக வேகுது. இந்த டைமில் வந்து நம்ம நாட்டு சக்கரை கரைச்சி வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அதை தான் இதில் ஊற்ற போகிறேன் இனிப்புக்கு. ஓகே. இப்போ இது வந்து கெட்டி ஆகணுங்கிறதுக்காக இது வந்து இதில் ஒரு உருண்டை அளவுக்கு நான் மாவை எடுத்து தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்திக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் கெட்டித்தன்மை வரும், இல்லாட்டினா கெட்டித்தன்மை வராது. அதுக்காக தான். இப்போ இனிப்பு நாட்டு சக்கரை போட்டோம். இப்போ அது கெட்டித்தன்மை ஆகிறதுக்கு அதே இது கம்பு மாவை வந்து ஒரு உருண்டையை வந்து நம்ம கரைச்சி ஊற்றிக்கிட்டோம். சரிங்களா? இப்போ நல்லா வேகட்டும். கொஞ்சம் கெட்டித்தன்மையாகவும் ஆயிரும் பாருங்கள். வேக வேக கெட்டித்தன்மையாக ஆயிரும். அவ்வளோதாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இப்படியே நம்ம சாப்பிட்றதுனா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதில் நம்ம வந்து தேங்காய் பால் ஊற்றிக்க வேண்டியது தான். பாருங்கள் நல்லா கெட்டி பாலை ஆட்டி வச்சுருக்கேன். இதில் நம்ம தேங்காய் பாலை விட்டுற வேண்டியது தான். முடிஞ்சது வேலை. இப்போ எடுத்து பரிமாற வேண்டியதான். கொஞ்சம் நேரம் ஊற விட்டு அதுக்கப்புறம் பரிமாறினோமா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது ஊற்றி கொண்டு போய் விகாஸ் கொடுத்துடலாம். எங்க தாங்க மழை பெய்யுதா? இப்படிதான் நினைக்கிறேன். சுடுது. மழை தான் பெய்யுதுப்பா. தினமுமே மழை பெய்யுதுங்க இப்போ எங்கள் வீட்டில். ஆனால் பகலில் அடிக்கிற வெயில் அளவே இல்லை. அப்படியே சுட்டரிக்கிற மாதிரி வெயில் அடிக்குது. ஆனால் நைட் ஆனால் சாயந்தரம் ஆகிட்டால டெய்லிக்கும் மழை வந்துடுது. சூப்பராக மழை வந்துடுது. பெரிய அளவுக்குலாம் இல்லை, நனைஞ்சிட்டு போகிற அளவுக்கு வந்துடுது. வாசல் தெளிச்சா எவ்வளோ வருமோ இல்லைங்க, நேற்றுக்கெலாம் நல்லாவே மழைங்க, அளவில்லாத மழைங்க. நேற்றுக்கெலாம் நல்லா மழை பெஞ்சு. இது என்னங்கிறீங்க நீங்கள் இப்போ சாப்பிட்றது? இப்போ குக்கு வித்து கோமாளியில் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குதுல்ல, கம்பூருண்டைங்கிறாங்கள, அந்த கம்பூருண்டை தான். மாவாட்டிட்டோமே, அதுதான் ஆடிட்டு வந்தோடனே சுட்டாச்சு. ஃபேன் போடுறேன், ஆற வச்சு சாப்பிடுங்க. கம்பு மாவை உருட்டி பாகில் வேக வச்சு தேங்காய் பால் ஊற்றி அதை கொண்டு வந்துருக்கேன். நானே நினைக்கிறேன் இந்த கம்பு மாவு இருக்கு இல்லைங்க, அந்த மாவு பிணையும் போது அதில் கொஞ்சம் சக்கரை போட்டு, நாட்டு சக்கரை போட்டு கூட நம்ம மாவு பிணைஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த இனிப்பு தன்மைக்கு மாவு இனிப்பு இல்லாமல் இருக்குதுல்ல. உள்ள கேப் இல்லாத அப்படியே உருண்டை டைட் ஆகுற மாதிரி இருக்குதுல்ல. ஆமாம், அதுக்கு ஏதாவது ஒரு வர்றதுக்கு ஏதாவது அது என்ன பண்ணுறது? இப்படி தான் உருண்டையாக தான் பிடிச்சிருந்தாங்க. அதுக்கு தான் நான் என்னங்கன்னா கொஞ்சம் இனிப்பாக இருந்தால் அந்த உருண்டை இனிப்பாக உள்ளே போகும்ல. நெய்யும் உப்பும் தான் கொஞ்சம் போட்டு பிணைஞ்சேன். அதுக்கு வந்து நாட்டு சர்க்கரையும் கொஞ்சம் தேங்காய், திருகின தேங்காய் கூட போட்டு பிணைஞ்சி பிடிக்கலாம் இல்லை? சரி, அவங்க ஒன்று சொல்லி கொடுத்தா அதுக்கு மேலே நம்ம இன்னும் எக்ஸ்ட்ரா நம்ம நிறையா கற்றுக்கலாம்ல, செய்யலாம்ல. ஆராய்ச்சி கூட மாதிரி தான்.
எதெல்லாம் நல்லா வருதோ அதெல்லாம் நல்லா டிஷ்ஷு ஆ நல்லா அதெல்லாம் மாட்டுக்கு ஆமாம். அப்படி போயிட்டே இருக்க வேண்டியதான். அந்த அடுத்த ட்ரிப் செய்யும்போது அதில் கொஞ்சம் தேங்காய் திருவி கொட்டிக்கிறேன், கொஞ்சம் நாட்டு சர்க்கரை போட்டு ரெண்டும் போட்டு பிணைஞ்சிக்கிறேன். அந்த உருண்டையை சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களுமே அந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். வெறும் உருண்டையாக கொடுக்கறத விட அந்த மாதிரி கொடுத்தா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே, ஏதோ ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ், ஹெல்த்தான ஈவினிங் ஸ்நாக்ஸ். என் பையன் இன்னொரு ட்ரிப்பு கேட்டு வாங்கி சாப்பிட்றான்னா அப்போ பார்த்துக்குங்களேன் அது எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குதுன்னு. இல்லைடா, ஆச்சரியமாக இருக்குதுடா. நீ மறுபடியும் இன்னொரு ட்ரிப்பு போட்டு கொடுமான்னு நீ கேட்டது அந்தளவுக்கு நல்லா இருக்குதாடா. நல்லா இருக்குதாடா. காரமா இருக்கு, இது இனிப்பா இருக்கு. டேய், காரம்லாம் அந்த உருண்டையில் போடலடா. ஏன்டா இப்படி மானத்தை வாங்குறா? காரமா இருக்கும்போது தொண்டைக்கு இதமா இருக்குது. ஒன்று அந்த உருண்டை நல்லா இருக்குதுன்னு சொல்லு, ஆனால் காரமாலாம் இப்போ சொல்லாத. காரமே எதுவுமே போடல, எல்லாமே இனிப்பு தான் போட்டேன். சரியா? உருண்டையில் காரம்லாம் போடல. சாப்பிடு சாப்பிடு. அவ்வளோதாங்க, இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனாக்க லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம காக்கை கூட்டத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த ஒரு புது வீடியோவில் நம்ம மறுபடியும் சந்திக்கலாம். பாய்.